வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் ஒரு பச்சை மிளகாவை கடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சாதாரணமாக ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் கடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கடித்த பச்சை மிளகாவை பொறுத்து வர இருக்குது. திண்டுக்கல்லில் பச்சை மிளகா காரமாகவே இல்லை. திண்டுக்கல்லையும் எனக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போய் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். சென்னையில் மிளகா, ஏன்னா இங்கேருந்து மிளகா அங்கேருந்து போவேன், அங்கேருந்து கீழே இங்கேருந்து வருவேன். சில இடங்களில் சில பொருள் வேறு மாதிரி இருக்குது. அனுபவத்தை மொத்தமாக சொல்ல முடியாது. ஒரு இவர் வந்து சிவாகமத்தில் வந்து அவர் மூலன் சொல்கிறான், தாய் தன் மணாளனோடு உறவாடியதை மகளுக்கு சொல்லுவது எங்க. ஒரு அம்மா தன் மகள்கிட்ட போய் உங்கள் அப்பா என்னை கூட இப்படிலாம் வரவன்னாருன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்லக்கூடாதுக்காகலாம் சொல்ல, உள்ளூர ஒரு பேரானந்தம் இருக்கும், ஒரு அமைதியும் ஒரு இறைச்சலும் கூடவே இருக்கும். ஒரு அமைதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே சிந்திக்காமல் சும்மா இருக்க முடியும். நான் அப்படி தான் பிளெயினு. உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னால் நான் எதையுமே சிந்திக்கவே மாட்டேன், அப்படியே பேசுவேன். நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னும் போது எத்தனை கிலோன்னு கேட்க முடியாது. இடம் கிடையாது, மிஷின் இல்லை, அளவு இல்லை, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு. ஸோ பேரின்பம் ஏன் சொல்கிறாங்கன்னா அதுதான் லாஸ்ட். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சி இல்லை, எஸ்டசி. அதை மாதிரிலாம் நான் கிட்டத்தட்ட சொல்ல பார்த்துனேங்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிறேன், எப்படி இருக்குன்றதை தான் சொல்கிறேன். ஆனால் இப்படி தான் அதை சொல்ல முடியும். அதர்வைஸ் நான் இப்படி இந்த விரல்கள் ஆடும் அப்படிலாம் சொல்ல முடியாது என்னால். அப்படி இல்லை இது, அது அப்படி இல்லை. புணர்தல் அப்படின்னா அது சாதாரணமாக ஒரு அந்த பெண்ணை பொறுத்து கூட இருக்குது புணர்தல். அந்த ஆண் பெண் கூட்ட பொறுத்து இருக்குது. கடவுளோட அல்லது உண்மை புரிஞ்சுக்கும் போது ஒரு நாதம் கேட்க ஆரம்பிச்சிடும். அது அனுபவம். அது என்கிட்ட வர எல்லா மாணவர்களுக்கும் ஒரு 40 நாளில் 3வது கண் விழிப்பு ஏற்படும். என்னுடைய பயிற்சி செஞ்சாங்கன்னா அதை அவங்க எங்கே காட்டுன்னா காட்ட முடியாது. ஆனால் அவங்க உணர்வாங்க, இங்கே ஏதோ ஊறுதுங்கய்யா, உங்களை பார்த்தா ஏதோ எனக்கு ஆகுதுங்கய்யா, நீங்கள் ஏதோ உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு காந்தம் வந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் போனால் அது மாதிரிலாம் நடக்கும். நான் ஒரு அமைதியான ஒரு மனிதன். என்கிட்ட கோவப்பட்டு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, பதட்டம் வந்துடும். நீங்கள் இன்கேஸ் கோவப்பட நினச்சிங்கன்னா கூட சாந்தமாகிடுவீங்க. என் முன்னாடி வந்தால் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருன்னா கோவக்காரங்களை கூட்டின்னு வரலாம். என்கிட்ட தர்க்கத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. தர்க்கத்துக்கு வந்து ஹார்ட் பீட்டெல்லாம் மாறிடும், அவங்களுக்கு கூல் டவுன் ஆகிடுவாங்க. ஏன்னா இங்கே கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பேரின்பம் மஞ்சிட்டாக்கா மனம் சாந்தி ஆகிடும். நாதம் கேட்டுனே இருக்கும். நிற்கணும், நடக்கணும், கிளேசம் முற்றடிக்கணும், இடைவிடாத நாதன் சங் எப்போதும் ஒலிக்குமே. அமைதியாக இருக்கும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தரை. அது கூட ஆன்மீக அனுபவம் தான். செவிச்செல்வம்னாக்கா யாரும் பேசுறது செவி வழி தொடுகு சிகிச்சை எல்லாம் கிடையாது. அந்த சங்கு சக்கரம் பெருமாளுக்கு வச்சுக்கிறதுக்கு கூட அதான் காரணம். கேட்டுனே இருக்கும், ஒரு சத்தம் எப்பவுமே கேட்டுன்னு இருக்கும். அது வளம். சக்கரம் வந்து அனுபவத்துக்காக வெற்றிடத்துக்காகவும், சங்கு வந்து நாதத்துக்காகவும். ஒரு பக்கம் கேட்டுனே இருக்கும். அது வலம்புரியாவோ அல்லது இடம்புரியாவோ இருக்கும், ஆளுக்கு ஆள் மாறும். ஸோ அதில் விசேஷமானது வலம்புரி சங்கே அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கேன். எப்படி சொல்லி இவ்வளோ சொல்லிட்டேன் நான், ஒன்று கூட முடியல. சொல்ல போனால் ஃபுல் இன்டர்வியூமே இதுக்கே கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஒன்று கூட சொல்லினே இருப்பேன். புரிஞ்சிச்சா?